அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வீடு வேணும், கார் வேணும், சொத்து வாங்கணும், ஒரு நகை வேணும், நம்ம தோட்டம் வாங்கணும். இந்த மாதிரி தேவைகள் அத்தியாவசியமாக தேவை. ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேங்க. இந்த செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா 100% நீங்கள் வீடு வாங்கலாம். சார், நான் இந்த வீடு வாங்கும்போதெல்லாம் என் கையில் 5 பைசா இல்லை சார், ஆனால் வீடு வாங்கிட்டேன் சொல்கிறாங்களா? அதே போல் நீங்கள் இதை செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாதுங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வந்துடும், 1 கோடி ரூபா வந்துடும். வந்ததுன்னா நீங்கள் வீடு வாங்கிடலாம். இது எப்போ நடக்கும்? நீங்கள் அந்த அஃபர்மேஷனை போட்டு அதற்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் நலமாக செஞ்சால் தான் நடக்கும். இதுதான் செயல்பாடுகள். இந்த வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இதெல்லாம் அறிவை பயன்படுத்தாமல் உங்கள் அஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த மனசில் இருக்கிற அந்த வருத்தம், வேதனை, துக்கத்தை அடித்து தூக்குனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அற்புதமாக கிடைக்குங்க. இதுதாங்க லாஜிக். சிறப்பாக செயல்படுத்துங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம். நம்ம அனைவருக்குமே தேவையானது வாழ்க்கையில் நமக்கு ஒரு வீடு வேணும். ஓகேங்களா? அவசியம் தேவையானது அந்த வீடை எப்படி நாம் அடையலாம், எந்த மாதிரி நம்ம செயல்படுத்தினா ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இது பாகம் 11. அதாவது நம்ம இறைவன்கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் அப்படிங்கிற பாகம் 11. 10 பாகத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வீடு வேணும், கார் வேணும், சொத்து வாங்கணும், ஒரு நகை வேணும், நம்ம தோட்டம் வாங்கணும். இந்த மாதிரி தேவைகள் அத்தியாவசியமாக தேவை. ஓகேங்களா? ஒரு வாடகை வீடு வேணும்னாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தேவைகள். அதை எப்படி நாம் அஃபர்மேஷன் பண்ணி அந்த தேவைகளை 100% செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இந்த வீடியோ செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280க்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அற்புதமாக பேசலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். நலமாக செயல்படுத்தலாங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம வாழ்க்கையில் வீடு தேவை, ஒரு கார் தேவை, ஒரு நகை தேவை தெரியும். அதற்கு அஃபர்மேஷன் போட்டால், பிரார்த்தனை செஞ்சால், அஃபர்மேஷனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. அது ஒரு வகையான பிரார்த்தனை. பாசிட்டிவாக கேட்குறது, கேட்டால் நடக்கும்ங்கிறது தெரியும். ஆனால் நடக்கலை. சார், இப்போ என்ன செய்கிறது? சார், நான் கேட்டுகிட்டே தான் சார் இருக்கேன், பூஜை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. என்ன செய்கிறது? எப்படி செயல்படுத்தினா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இந்த வீடியோ 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஏன் கிடைக்கல, கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இவ்வளோதாங்க. இப்போ ஏன் கிடைக்கல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் கிடைக்கலன்னா, ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு, ஒரு நகை வாங்கணும்னு நினச்ச உடனேயே நம்மெல்லாம் என்ன செஞ்சிடறோம்னாங்க, அறிவுக்கு வேலை செஞ்சிடறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் புரிதல் தன்மை இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறோம், பணத்தை பற்றிய புரிதல் இருக்கிறதுனால அறிவுக்கு வேலை செஞ்சிடறோம். நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? நமக்கு இவ்வளோ தானே சம்பளம் வருது, எப்படி நமக்கு இது கிடைக்கும்? ஐயோ, வீடு வாங்கணுன்னா பணம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கணுமே, நம்ம எங்கே போகிறது? நம்ம எப்படி இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியுமா? நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, இல்லை தனி வீடு வாங்கலாமா? சரி, நம்ம சொந்த ஊரில் வாங்கலாமா, இல்லை நம்ம இப்போ வேலை செய்கிற இடத்துல வாங்கலாமா, இல்லை எங்கே வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி பலவிதமான குழப்பத்தில் நம்ம இருக்கோம். இதெல்லாம் அறிவு வேலை செய்யுது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், இல்லை புரிதல் தன்மை இருக்குங்கிறதுனால அறிவை வேலை செஞ்சு நமக்கு வருமானம் 30,000 தான் வருது, 40,000 தான் வருது, நான் எப்படி வீடு வாங்குறது, இப்போ வாங்க முடியாது அப்படின்ட்டு பல கேள்விகளை, பல குழப்பங்களை நம்ம மனசுக்குள்ளே நாம் வச்சுருக்கிறதுனால தான் நம்மளால் வீடு வாங்க முடியல. இப்போ புரியுதுங்களா? ஏன் வாங்க முடியலைங்கிறதுக்கு இதுதாங்க காரணம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், அதை வாங்கணுன்னா என்ன செயல்படுத்தணும்? நம்ம மனசு அறிவை சார்ந்தது. ஏன்னா நம்ம படிச்சிடுறோம். அதனால் இது வந்தால் இது செய்யலாம், சம்பளம் எவ்வளோ வந்தால் நம்ம அதை செய்யலாம், வீடு நம்ம இங்கே வாங்கலாம், அங்கே வாங்கலாம்னு சொல்லி பல விதமான குழப்பங்கள் இருக்கிறதுனால நம்மக்கிட்டலாம் 20 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சிடுறோம். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் நம்ம வீடே வாங்க போகிறதில்ல. ஒரு கால சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா பசங்களோட எஜுகேஷன் வந்துடும், கல்யாணம் வந்துடும், நம்மளுக்கும் ஒரு வயசாகிடும், நமக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும். அப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியாமல், ஐயோ நான் இது வரைக்கும் வீடு வாங்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேங்க. இந்த செயல்பாடுகளை செஞ்சிங்கன்னா 100% நீங்கள் வீடு வாங்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது இப்போ வீடு வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், வீடு வாங்குறதுக்கு ஒரு 3 விதமான அஃபர்மேஷன் பண்ணுங்க. எல்லாருமே இந்த 2 விதமான அஃபர்மேஷன் பண்ணுறாங்க, அதனால தான் வாங்க முடியல. இந்த 3 விதமான அஃபர்மேஷன்னா பிரார்த்தனை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா 100% உங்கள் தேவைகள் அற்புதமாக கிடைக்கும். ஃபஸ்ட் அஃபர்மேஷன், இறைவனர்களால்
இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு மனதளவில் பதிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வீடு, நான் நினச்ச இடத்துல எங்கள் குடும்ப நபர்கள் அனைவரும் சந்தோஷப்படுறமான இடத்துல சூப்பராக எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்கீங்க, அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க, இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மூணாவது அஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. இதை தான் நம்ம செயல்படுத்துறதில்ல. இறைவனர்களால் இந்த வீடு வாங்குகிற சூழ்நிலைக்கு அத்தனை செயல்பாடுகளையும் நான் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன், அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சூப்பராக என்னை செயல்படுத்திகிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க. இந்த மூணு அஃபர்மேஷனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா அஃபர்மேஷன் மட்டும் போட்டு சும்மா இருந்தால் நமக்கு வீடு வராது. நான் அஃபர்மேஷன் மட்டும் கேட்பேன் சார், அதுக்கப்புறம் நான் வருத்தத்தில் வேதனையில் இருப்பேன்னா நமக்கு வீடு வராது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 அஃபர்மேஷனை பாசிட்டிவாக மனதளவில் நீங்கள் செயல்படுத்த அந்த ப்ராஜெக்டை, நம்ம வீடை இல்லை நம்ம தேவைகளை அற்புதமாக வாங்கிடலாம். காரணம் என்ன தெரியுங்களா? இப்போ முக்கியமான காரணம், வீடு நம்ம வாங்க முடியாததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம மனசில் ஒரு வருத்தங்கள், ஒரு வேதனைகள், ஒரு துக்கங்கள், ஒரு மன உளைச்சல், இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க வீடு வாங்கிட்டாங்களே, நம்மளால் வீடு வாங்க முடியலையே, நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன், நமக்கு கீழே வேலை செஞ்சவன் இன்றைக்கி வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், நம்மளால் வாங்க முடியல அப்படிங்கிற அந்த வருத்தங்கள், வேதனைகள், இது ஒரு வகையான பொறாமை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் இந்த ஜென்மத்தில் வீடு வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த 3 அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% உங்கள் தேவைகள் நிறைவேறும். அந்த நெகட்டிவிட்டி எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தெரியும். நல்வார்த்தைகள் எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது, நன்றியுணர்வோட நல்வார்த்தைகளோட நம்ம தேவைகளை எப்படி கேட்குறது, மனசில் இருக்கிற பயத்தை எப்படி தூக்கலாம், அந்த வருத்தம், வேதனை, துக்கங்கள் இருந்தால் எப்படி அடித்து தூக்கலாங்கிற அந்த பார்ட் 4, பார்ட் 5 அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கு இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துனீங்கன்னா 100% வீடு கிடைக்கும். இந்த 2 அஃபர்மேஷன் எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த 3வது அஃபர்மேஷனுக்கு என்ன புரிதல் தன்மைனாங்க, அதாவது அந்த வீடு வாங்கணுன்னா அதற்குண்டான செயல்பாடுகளை சிறப்பாக நீங்கள் செய்யணும். நம்மலாம் என்ன மனசு தெரியுங்களா, நம்மக்கிட்ட பணமே இல்லாமல் நம்ம எப்படி அந்த செயல்பாடுகளை செய்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அந்த செயல்பாடுகள்னால் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஃபேமிலியோட உட்காருங்க ஒரு நாள். உங்களுக்கு பணம் வேணும், உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கூட இருக்கலாம், 50 லட்சத்தில் வீடு பார்க்கலாம், 60 லட்சத்தில் வீடு பார்க்கலாம், அதெல்லாம் தட்டி தூக்கிடுங்க. எதுவுமே மனசில் பிளைண்டாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம என்ன கேட்டிருக்கோம் அஃபர்மேஷன், நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வீடு இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு, அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, நானும் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால் என்ன பட்ஜெட்டு, என்ன தேவைகள் எதுவுமே கேட்க வேணாம். நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான வீடு கிடைக்கும். அதற்குண்டான செயல்பாடுகள்னால் எக்ஸிக்யூஷனை நீங்கள் செய்யணும். அந்த எக்ஸிக்யூஷன் என்ன? உடனே எல்லாருமே என்ன பண்ணிடுறீங்க, பணத்துக்கு போயிடுறீங்க. நான் சொல்கிறது பணம் கிடையாதுங்க. அந்த எக்ஸிக்யூஷன் என்னென்னா சில வேலைப்பாடுகள் என்ன செய்யலாம். ஒரு சண்டே ஃபேமிலியோடு உட்காருங்க. உங்கள் அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை உங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி இருக்கலாம். ஒரு கலந்து பேசுங்க. யாரோட பேசுனா இந்த வீடு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளால் வாங்க முடியும், உங்களுக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கிற நபர்களோட மனைவியோட, கணவனோட சிறப்பாக பேசுங்க. நம்ம வீடு வாங்கணும், எந்த இடத்துல வாங்கலாம், நம்ம சொந்த ஊர்லேயே வாங்கலாமா, ஏன்னா வேலை செய்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்திருப்போம், அங்கே வாங்கலாமா, இல்லை நம்ம ஃபைனலாக இந்த ஊரில் நம்ம செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன், இங்கே வாங்கலாமா, இதை நம்ம ஒரு யோசனை பண்ணலாம். ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கலாம், ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணுங்கள். இதுதான் செயல்பாடுகள். ஓகேங்களா? உடனே பணத்துக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பசங்களாம் இருந்தால் கூட கேளுங்க, எங்கே நம்ம வீடு வாங்கலாம், என்ன ஸ்கூல் இங்கே இருக்குது, காலேஜ் இங்கே இருக்குது, நம்ம பிஸ்னஸ் இங்கே செய்கிறோம், இல்லை வேலை இந்த இடத்துல செய்கிறோம், இல்லை சொந்த ஊரில் பண்ணலாமா, இல்லை அங்கே இடம் வாங்கி போடலாமா, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, இல்லை இடத்த வாங்கி வீடு கட்டலாமா அப்படிங்கிறத தீர யோசனை பண்ணுங்கள். இதை ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஒரு 10 நாள், 15 நாள், ஒரு மாதம் எல்லாம் கலந்து பேசினோன்னே பணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. எல்லாம் யோசனை பண்ணதுக்கப்புறம் சரிங்க நம்ம இந்த இடத்துல வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி
எல்லாருமே கலந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுதான் செயல்பாடுகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துக்கு போங்க. ஒரு நாள் சண்டே ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பைக் எடுத்துகிட்டு போங்க, அந்த இடத்துக்கு போங்க. இடம் வாங்கணுமா, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா, அங்கே என்ன விலை இருக்குது, டபுள் பெட்ரூம் வாங்கணுமா, ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கணுமா, இல்லை இடத்த வாங்கி வீடு கட்டணுமா, எல்லாத்துக்குமே மைண்டில் பிளான் பண்ணுங்கள். இதுதான் பிளானிங். அதாவது பணம் தேவைங்கிறத முடிவு பண்ணாமல் அந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன தேவைங்கிறத ஒரு கோலை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எங்கே வீடு வாங்கலாம், எந்த இடத்துல வீடு வாங்கலாம், சொந்த ஊரில் வாங்கலாமா, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, இல்லை இடம் வாங்கலாமா, இல்லை தோட்டம் வாங்கி அதில் வீடு கட்டலாமா அப்படிங்கிறத சிறப்பாக முடிவு பண்ணி ஒவ்வொன்றா செயல்படுத்திட்டு என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறத சும்மா பாருங்கள். நம்மக்கிட்ட பணம் இருக்கணும், இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மார்க்கெட் ரேட் என்ன, இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் தெரியுங்களா நான் சொல்கிறேன்? இதை அனலைஸ் பண்ணும்பொழுது டெய்லி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டே இருக்கிறீங்க. என்ன போடுறீங்க? நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வீடு அல்லது இந்த இடம் அல்லது இந்த கார் சிறப்பாக இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக செயல்படுறதுனால நீங்கள் ஸ்டெப்பு எடுக்க 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 அதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். என்ன சார் சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனசில் ஒரு கோலை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது இந்த இடத்துல வாங்கலாம், இந்த இடத்துல வாங்கலான் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது வரவேண்டிய பணங்கள் இருக்கலாம். அதற்குண்டான சோர்ஸை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் நான் இந்த வீடு வாங்கும்போதெல்லாம் என் கையில் 5 பைசா இல்லை சார், ஆனால் வீடு வாங்கிட்டேன் சொல்கிறாங்களா? அதே போல் நீங்கள் இதை செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு ஒரு வரவேண்டிய சொத்துக்கள் இருக்கலாம், ஒரு பார்ட்டிஷன் ஆகாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வந்துடும், 1 கோடி ரூபா வந்துடும். வந்ததுன்னா நீங்கள் வீடு வாங்கிடலாம். இது எப்போ நடக்கும்? நீங்கள் அந்த அஃபர்மேஷனை போட்டு அதற்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் நலமாக செஞ்சால் தான் நடக்கும். இதுதான் செயல்பாடுகள். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? நான் அஃபர்மேஷன் போட்டுருவேன், நான் வீட்லேயே உட்காந்துருப்பேன், டெய்லி என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன், எதுவுமே டிசைட் பண்ண மாட்டேன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம தேவைகளான வீடு, காரு, நகை, சொத்து வாங்க முடியாது. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஒரு பிளானிங் பண்ணுங்கள், ஒரு கோல் பண்ணுங்கள். பணத்தை தள்ளி வச்சுட்டு எங்கே வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம். ஒரு வீடு வாங்கணுமா தைரியமாக போய் பாருங்கள். ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கணுமா சும்மா வீடெல்லாம் பாருங்கள். என்ன இது வாஸ்து சரியில்லையே, இது இந்த பக்கம் இருக்கே, அந்த பக்கம் இருக்கே, இது எனக்கு இதில் ஸ்விம்மிங் பூல் இல்லை, எனக்கு இதோட கொஞ்சம் வேறு ப்ராஜெக்ட் இருக்கா, சும்மா கேளுங்க. அதாவதுங்க நமக்கு வாங்குகிறோம் வாங்கலை பணம் இல்லை தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு போங்க. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கல, உங்களோட வேறு ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, ஜஸ்ட்டு கேளுங்க. இது என்ன ஆகும்னாங்க, நம்ம கேட்க 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 இந்த பிரபஞ்சம் நம்ம இறைத்தன்மை அதற்குண்டான செயல்பாடுகளை ஒவ்வொன்றா உருவாக்கும், அதற்குண்டான பண வரவுகளை நமக்கு காட்டும். இது தாங்க உண்மை. அற்புதமாக செயல்படுத்துங்க. மாற்றம் சிறப்பாக நலமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை. ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த வீடு வாங்குறது, கார் வாங்குறது இதெல்லாம் அறிவை பயன்படுத்தாமல் உங்கள் அஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த மனசில் இருக்கிற அந்த வருத்தம், வேதனை, துக்கத்தை அடித்து தூக்குனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அற்புதமாக கிடைக்குங்க. இதுதாங்க லாஜிக். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நலமாக அனுப்புங்க. அற்புதமாக அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.